ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் நண்பா. ஸோ நேற்று என்னென்னா, இந்த நத்திங் ஸ்மார்ட் ஃபோன் வந்து அடுத்த மாதம் 12ஆம் தேதி கிட்ட லான்ச் பண்ண போகிறாங்க, ஜூலை மாதம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு 100 யூனிட் மட்டும் என்ன சொல்கிறது ப்ரீ சேல் வந்து பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதுவும் போட்டி போட்டு கிடைக்கிற மாதிரி இருக்குது. எப்படி நம்ம சேனல் தமிழ் சேனல் சைடு வந்து எதுவும் வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, டொப்புடு நம்ம மார்க்யூஸ் ப்ரௌன்லி அவரை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் கிட்ட 15 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. இன்றைக்கி காலையில் அந்த வீடியோ பார்த்தேன், 2.5 மில்லியன் வியூஸை தாண்டி போயிட்டுருக்கு. அவர் சேனலில் வந்து வீடியோ போட்டாப்பில் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஃபோனில் வந்து அந்த யூனிக்காக உள்ள அந்த பின்னாடி உள்ள எல்இடி லைட்டு, அதுக்கப்புறம் அதுக்கான ஃபீச்சர்ஸ்லாம் போட்டிருக்காரு. அவரோட வீடியோ பாருங்கள், உண்மையிலே உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி போட்டிருந்தாரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா நக்கலாக ஒன்று கலாய்ச்சி விட்ருப்பாப்பில். அந்த அவரோட வீடியோக்கான லிங்க்கும் நான் தரேன். நான் அவர் வீடியோ பார்த்து என்னென்னலாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மட்டும் ஷேர் பண்ணுறேன், வேறு ஒன்றும் கிடையாது நண்பா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் நம்ம இமேஜஸில் பார்த்த மாதிரி தான் இருக்குது. பர்ஃபெக்டான ஃபினிஷிங்கில் பக்காவாக காம்பேக்டாக ஐஃபோன் 12 மாதிரியே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் பெசில் அந்த டிஸ்பிளே வந்து ஃப்ரண்ட்டில் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி நத்திங் சைடு இருந்து அவங்க ரிவீல் பண்ணல. பட் இவர்கிட்ட அந்த ஃபோன் கொடுத்தனால ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா கொடுத்தது நாச்சு, பஞ்சோல் நாச்சு தான் இருக்குது. பட் டாப்பாக இருக்கட்டும், பாட்டமாக இருக்கட்டும், லெஃப்ட் அண்ட் ரைட் கார்னர்ஸாக இருக்கட்டும், பெசில் கரெக்டாக ஈவனாக ஐஃபோன்ஸில் உள்ள மாதிரியே கொடுத்துருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. நம்ம எல்லா ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ரொம்ப தின்னாக இருக்கும், பாட்டமில் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு லைட்டாக ஒரு சைஸில் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் கொஞ்சம் பெருசாக வித்தியாசங்கள் தெரியும். பட் இது ஐஃபோன் மாதிரியே ஒரே ஈவனாக கொடுத்துருக்காங்க. நான் வந்து Pixel 5ல் இந்த இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்கும் போது சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் டிஸ்பிளே நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ஃப்ரண்ட்டில் கர்வ் டிஸ்பிளேவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஃப்ளாட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு இதாக பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ரண்ட்டில் நார்மலாக ஃபோன் வந்தால் மட்டும் லைட் எரியாமல் நம்ம ரிங்டோன் வந்து டிஃபால்ட்டாக ஒரு 10 ரிங்டோன் கிட்டே கொடுத்துருக்காங்க போல். அதை நம்ம செட் பண்ணும்போது அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த எல்இடி லைட்டும் பார்த்திங்கன்னா பிளிங்க் ஆகுது. அந்த பல்ஸ் மாதிரி நம்ம ஹோம் தேட்டர் ஆம்ப்ளிஃபையர்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது பாட்டு போட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி அப்படியே பல்ஸ் மேலே இங்கிலி குறையும்ல, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது சிங்கிள் ஒயிட் லைட் மட்டும்தான் எமிட் பண்ணும், ஆர்ஜிபி லைட் வந்து கிடையாது. இன்னொன்று என்ன ஒரு ஃபியூச்சர் அப்படின்னா, நம்ம இப்போ மேக்ரோ ஷாட்ஸில் எடுக்கிறோம், வீடியோஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் எல்லா ஸ்ட்ரிப் அதாவது வயர்லெஸ் சார்ஜிங்கில் இருக்கிற அந்த ரவுண்ட் ஸ்ட்ரிப் லைட்டு, கேமராவை சுற்றி உள்ள அந்த எல்இடி ஸ்ட்ராப்பு, கீழே உள்ள ஒரு லைனு, இந்த எல்லா எல்இடி லைட்டுமே பார்த்தீங்கன்னா எரியும். அப்படின்றப்போ ஒரு வீடியோ எடுக்கும்போது, பக்கத்தில் போய் வீடியோ எடுக்கும்போது ஃப்ளாஷ் லைட்டு ஆன் பண்ணாமையே இந்த ஒரு லைட்டு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதையும் அவர் பார்த்திங்கன்னா காமிச்சார். பட் எந்த ஒரு விதமான கேமரா சாம்பிள்ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக கேமிங் ரிலேட்டடாக எதுவுமே அவர் ரிவீல் பண்ணல. ஜஸ்ட் அவரோட ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்காரு. ஏன்னா பிராண்ட் ஒரு ஃபோனை கொடுத்தா இன்னும் அவங்களே லான்ச் ஈவெண்ட் வைக்கலை அப்படின்றப்ப அவங்கள்ட்ட சும்மா கொடுத்துருவாங்களா. இப்போதைக்கு ஒரு விளம்பரத்துக்கு பார்த்திங்கன்னா அவர்கிட்ட கொடுத்து ஜஸ்ட்டு டிசைன் நாங்கள் ரிவீல் பண்ணோம்ல போஸ்டரில், அந்த டிசைனை வச்சு மட்டும் பேசுகின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். அவரும் பார்த்திங்கன்னா அந்த டிசைன் எல்இடி லைட்டை மட்டும்தான் அதிகமாக வச்சு பேசினார். அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் ஏறும்போது பின்னாடி கீழே ஒரே ஒரு ஸ்ட்ரைப்பு கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பாதி ஏறியும், ஃபுல்லாக ஆச்சுன்னா ஃபுல்லாக சார்ஜ் ஏறிச்சு இண்டிகேட் காட்டுன்னு நினைக்கிறேன். இந்த லைட்டோட பிரைட்னஸும் பார்த்திங்கன்னா நம்ம செட்டிங்ஸில் போய் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வீடியோ பாருங்களேன். அந்த வயர்லெஸ் சார்ஜிங் மேலே வந்து நத்திங்கோட ஏர்ஃபோன்ஸ் இல்லை எது வேணாலும் சரி வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் உள்ளதா அது மேலே வைக்கும் போது அந்த இது லைட் அப்படியே க்ளோ ஆகுது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது நண்பா. ஓவராலாக ஃபோனில் எதெல்லாம் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட யூனிக்கான டிசைன், காம்பேக்ட்டு, அந்த ஃப்ரண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஈவன் ஐஃபோன் மாதிரியே கொடுத்தது. இதெல்லாம் ஓகே. இப்போ என்னென்னா பெர்ஃபார்மன்ஸ்லேயும் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 1 அப்படின்றத மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து சொல்கிறாங்க. அதுதான் மேக்ஸிமம் வரதாகவும் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நத்திங் ஸ்மார்ட் ஃபோன் ரிலேட்டடாக வந்த லீக் எல்லாமே பார்த்திங்கன்னா உண்மையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 1ஓட அவங்க நத்திங் ஓஎஸோட அது மட்டும் இல்லாமல் ரேட்டு தான் எவ்வளோக்கு வரப்போகுதுன்றது தெரியல. இப்போதைக்கு வந்த எல்லாமே பார்த்திங்கன்னா குட், பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சுன்னா ஓகே. நம்ம இந்தியாவில் வேலிடான ஒரு ப்ரைஸில் ஒரு 30,000 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா ஓகே. பட் வெயிட் பண்ணி பார்ப்போமே. ஓகே நண்பா.